இன்றைக்கு பெரும்பாலும் பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். முதலாவது விடயமாக இருப்பது என்னவென்று சொன்னால், முன்னாள் அமைச்சர்கள் பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட ஊழல்கள் மற்றும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வந்திருக்கின்ற தகவல் என்னவென்று சொன்னால், முன்னாள் அமைச்சர்களின் மகன்மாரும் இப்பொழுது கைது செய்யப்பட போகிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது வந்திருக்கிறது. அது என்ன காரணம், ஏன் அதெல்லாம் இடம்பெறுகிறது என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம். அதே வேளையில் முன்னாள் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவரும் தமிழ் மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்தவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு தொடர்ந்து அவருக்கான பிணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாகவும் இன்று ஊடகங்களிலே சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பேசிய பேச்சு தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. அவற்றையும் பார்த்து கொள்ளப் போகிறோம். அண்மையிலே உங்கள் பலருக்கு தெரிய வந்திருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த ஹரக்கட்டா சம்பந்தமாக வெளியிடப்பட்ட ஒரு குரல் பதிவு. அந்த குரல் பதிவு இப்பொழுது அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட இருக்கிறது. அது உண்மையிலேயே அந்த குரல் பதிவு இடம்பெற்றிருக்கிறதா என்பது தொடர்பாக ஆராயப் போகிறார்களாம். அது தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம். அதே வேளையில் 400 தாண்டி செம்மணி விவகாரம் இப்பொழுது பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அவற்றுக்கு நீதி கிடைக்குமா? இப்பொழுது சோமவன்ச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த கிருசாந்தி கொலை வழக்கோடு சம்பந்தப்பட்ட நபர் இப்பொழுது அனுப்பியிருக்கின்ற ஒரு கடிதம் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெறப் போகின்றன. அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். வாருங்கள், முழுமையான காணொளிக்கு செல்லலாம். இன்று 30ஆம் தேதி ஜூன் மாதம், ஒரு மாதத்தினுடைய இறுதி பகுதிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்வோம். வாருங்கள், காணொளிக்கு செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களென்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விடயத்துக்கு செல்லலாம். உங்கள் பலருக்கு தெரியும், முன்னாள் கிழக்கு மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ராஜாங்க அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அவர் யோசப் பர்ராசிங்கத்தின் குற்றம் தொடர்பாக சிறைவாசம் அனுபவித்து வெளிவந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இவர் தொடர்பான 5 கொலைகள் சம்பந்தமாக ஒரு விசாரணை இடம்பெற்று குற்றப்புலனாய்வு பிரிவு அவை தொடர்பான அறிக்கையினை கடந்த மாதம் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தது. அவை தொடர்பான விசாரணைக்காக இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் சிவனேசத்துறை சந்திரகாந்தன். மிகுந்த பாதுகாப்போடு அழைத்து வரப்பட்ட அவர் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை அவரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 5 கொலைகள் என்று வருகின்ற வேளையில் பல்வேறுபட்ட கொலைகள் இவரால் இடம்பெற்றிருக்கின்றன. முதலாவது கொலையாக யோசப் பர்ராசிங்கத்தின் கொலை. அந்த கொலை ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் நத்தார் பண்டிகையின் போது இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அது தவிர மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட கொலைகளோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விடுத்திருக்கின்ற அறிவிப்பாக இருக்கிறது. அதே வேளையில் மே மாதம் 22ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு காத்தான்குடியில் வைத்து 2 சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டு பிள்ளையான் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு பவுனதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொத்தியாப்புல என்ற இடத்தில் வைத்து ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இனந்தெரியாத நபர்களால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றாலும் கூட T56 ரக துப்பாக்கியால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டும் பிள்ளையான் தான் மேற்கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நபர்கள் தொடர்பான கொலை காரணமாகத்தான் பிள்ளையான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இதனுடைய மாஸ்டர் மைண்டாக பிள்ளையான் இருந்திருக்கிறார் என்றுதான் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அறிக்கை குறிப்பிடுகிறது. அப்படி இருக்கின்ற இந்த வேளையில் பிள்ளையான், உங்கள் பலருக்கு தெரியும், உபவேந்தர் ஒருவர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு இப்பொழுது வெலிக்கடை சிறைச்சாலையிலே சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். இப்படி இருக்கின்ற நிலைமையில் அதுவும் ஒரு கொலையாக இவர் மீது சுமத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வீட்டிலே பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. மட்டக்களப்பிலே பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த கொலைகளின் பின்னணியிலெல்லாம் மாஸ்டர் மைண்டாக பிள்ளையான் இருந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவராலும் அப்பொழுது இருந்த இராணுவ புலனாய்வு பிரிவாலும் நன்கு திட்டமிடப்பட்ட வகையிலே பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன என்று குற்ற புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கிறார்கள். 3வது குற்றவாளியாக இவர் இப்பொழுது பெயரிடப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிள்ளையானிடம் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு துணைவேந்தர் காணாமல் போன விடயம் தொடர்பாக அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சிறையிலிருந்து அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற வழியில் இன்று ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வியில் ஒரு ஜனாதிபதியை விமர்சிக்கின்ற வகையிலே அனுராவினுடைய வாய் போன்றுதான் அவரது குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன என்று தெரிவித்துவிட்டு அந்த வாகனத்தில் அவர் ஏறி சென்றதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இதிலிருந்து ஒரு விடயம் தெரிய வருகிறது, பிள்ளையான் ஏன் இப்பொழுது மௌனம் கலைத்திருக்கிறார் என்று
எண்ண தோன்றுகின்றது. இந்த மௌனத்தின் பின்னணி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது தொடர்பாகவும் இப்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. என்னதான் இருந்தாலும் பிள்ளையான் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார். இதில் 3வது குற்றவாளியாக இவர் சுமர்த்தப்பட்டிருக்கிறார். இவை இப்படி இருக்கின்ற நிலைமையில் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்னாள் அமைச்சர்கள் மீது சுமத்தப்பட்டு வருகின்றன. எனவே அவைகள் தொடர்பாக இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர்களின் மகன்கள் கைது செய்யப்பட போகிறார்கள் என்கின்ற தகவல் தெரிய வந்திருக்கிறது. அதாவது இன்றைக்கு தென்னிலங்கையில் இருக்கின்ற ஊடகங்கள் பெரும்பாலும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விடயமாகத்தான் இருப்பது இந்த முன்னாள் அரசாங்கத்தில் இருந்த அமைச்சர்களது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களது புதல்வர்கள் 10 பேர் கைது செய்யப்பட போகிறார்கள் என்கின்ற விடயம் தான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதுவும் என்னவென்று சொன்னால் இவர்கள் எதிலிருந்து இது ஆரம்பிக்கிறது என்றால் முன்னாள் நீதியமைச்சரது மகன் அண்மையிலே கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படி இருக்கிற நிலைமையில் பலரது கடவு சீட்டுகள் இப்பொழுது முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான வெளிநாட்டு பயணம் இப்பொழுது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை வைத்துக்கொண்டு இவர்கள் எந்த விடயம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் பாதாள உலக குழுவோடு தொடர்புடையவர்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்க்க போனால் உங்கள் பலருக்கு தெரியும் முன்னால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட பாதாள உலக செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்ற நபர்களோடு தொடர்பினை வைத்திருந்த முன்னாள் அரசாங்கத்தில் இருந்தவர்களது மகன்கள் என்று பார்க்கின்ற வேளையில் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் மஹிந்த ராஜபக்ச புதல்வர்கள் 3 மீதும் ஏதோ ஒரு வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ராஜபக்ச என்று சொன்னாலே அவர்களின் பின்னணியில் ஏதோ ஒரு வழக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது அந்த குடும்பத்துக்கே வழக்கு இருக்கிறது. தந்தையாக இருக்கட்டும், சிறிய தந்தையாக இருக்கட்டும், பெரிய தந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒவ்வொருவர் மீதும் ஏதோ ஒரு வழக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த 10 அமைச்சர்களின் மகன்கள் யார் என்கின்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. குறிப்பாக பார்க்க போனால் இந்த 10 பேர் யார் என்கின்ற விடயத்தை நாங்கள் ஓரளவு அலசி ஆராய்கின்ற வேளையில் உங்கள் பலருக்கு தெரியும் மஹிந்த ராஜபக்சவின் 3 புதல்வர்கள் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் வழக்கு இருக்கிறது. ஹெகிலி ரம்புக்களவின் புதல்வர்கள் மீது வழக்கு இருக்கிறது. சமல் ராஜபக்சவின் 2 புதல்வர்கள் மீது வழக்கு இருக்கிறது. ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் மீது வழக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற வழியில் கூட்டி கழிக்கிறது பார்க்கின்ற வழியில் 10 பேர் சரியாக இருப்பார்கள் போலாம் தெரிகிறது. அண்மையிலே விஜயதாச ராஜபக்சவின் மகனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ராஜபக்ச என்று வருகின்ற வழியில் ஊழல் லஞ்சம் இப்படித்தான் வருகிறது. இவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் தாங்கள் கைது செய்வோம், தங்களது புதல்வர்கள் கைது செய்யப்படுவார்கள், தாங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம் என்கின்ற விடயங்கள் இவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற நிலைமையில் இன்று வெளிவந்திருக்கின்ற இந்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மட்டும் இப்பொழுது எங்களுக்கு புலனாகி இருக்கிறது. என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால் கைது செய்யப்படுபவர்கள் உடனே பிணையிலே விடுவிக்கப்படுகிறார்கள். இதுதான் பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது. கைது செய்கிறார்கள், பிணையில் விடுவிக்கிறார்கள், கைது செய்கிறார்கள், பிணையில் விடுவிக்கிறார்கள். இவர்களை நிரந்தரமாக சிறையில் அடைத்து இந்த குற்றங்களுக்கு இவர்களுக்கு தண்டனை கிடைக்காதா என்பதுதான் மக்களது பெரு விருப்பமாக இருக்கிறது. என்னோடு பேசுகின்ற ஒரு சிலராக இருக்கட்டும் அல்லது எனக்கு கருத்து தெரிவிக்கின்றவர்களாக இருக்கட்டும், இவர்கள் இன்று கைது செய்யப்படுவார்கள், காலையில் கைது செய்யப்பட்டால் மாலையில் பிணையில் விடுவிக்கப்படுகிறார்கள் என்பதாகத்தான் கருத்து இருக்கிறது. இப்படி இருக்கிற நிலைமையில் நாமல் ராஜபக்ச என்கின்ற பெயர் இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும் செவ்வந்தி என்று கைது செய்யப்பட்ட அந்த பெண்மணியினுடைய தொலைபேசியிலிருந்து கைப்பற்றப்பட்ட புகைப்படங்களில் நாமல் ராஜபக்ச இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்பொழுது இருக்கின்ற குறி நாமல் ராஜபக்சவாக இருக்குமா என்பதுதான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் கைதுகளை மேற்கொண்டாலும் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்பது போன்றுதான் பேசப்பட்டு வருகிறது. அரசியல் பழிவாங்கலுக்காக தங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது போன்றுதான் பேசப்படுகிறது. ஆனாலும் நம்பியிருப்போம் மிக விரைவிலே இந்த 10 பேரும் கைது செய்யப்பட போகிறார்கள் என்கின்ற உண்மை இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அதுவும் சாதாரணமாக இல்லை, போலீஸ் தரப்பில் இருக்கின்ற மிக மிக பெரிய ஒருவரிடமிருந்து இந்த தகவல் வந்திருக்கிறது. பார்ப்போம். அடுத்து வருகின்ற பிரச்சனை தான் இந்த ஹரக்கட்டா தொடர்பாக வந்திருக்கின்ற பிரச்சனை. உங்கள் பலருக்கு தெரியும் ஹரக்கட்டாவிடமிருந்து அவரது விடுதலைக்காக 120 மில்லியன் ரூபாய் பணம் பெறப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம். அவை தொடர்பாக விஜித ராஜபக்சவின் மகன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் என்கின்ற விடயமும் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்ற விடயமாக இருக்கிறது. இந்த வேளையிலே ஹரக்கட்டாவிடம் இப்பொழுது சிஐடியினரும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முழுமையான விசாரணை ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். அண்மையில் ஒரு காணொலி ஒன்று அவர் சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட வேளையில் அவர் தெரிவித்த கருத்துக்களில் டிலான் அரஸ் மற்றும் தேசபந்து தென்னகோன் தொடர்பாக அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவை தொடர்பாக இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவோடு சிஐடியினரும் இணைந்து ஒரு விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றிலிருந்து பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிய வரும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே இந்த ஹரக்கட்டாவால் ஒரு சிஐடி அதிகாரியினுடைய குடும்பத்தினுடைய இறப்பு வீடு செலவுகள் எல்லாம் பொறுப்பேற்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றன என்கிற விடயமும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அப்பொழுது இருந்த
குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் எல்லோரும் நீக்கப்பட்டு விட்டார்கள் என்றும் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கங்களெல்லாம் புதிதாக வந்திருக்கின்ற அதிகாரிகளை விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். உண்மையில் பார்க்க போனால் விசாரணைகள் எல்லாம் துரித கதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற வழியில் பழைய அதிகாரிகள் இல்லை என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வழியில் பழைய அதிகாரிகள் பலர் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. என்னவென்று சொன்னால், இந்த பாதாள உலகக்குழு தலைவர்களிடமிருந்து அவர்கள் பெருமளவான பணத்தினை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பாகவும் கரக்கட்டா பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரக்கட்டா இனி வாய் துறப்பதிலிருந்து தான் இனி பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே இன்னொரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அண்மையில் வெளியிடப்பட்ட அந்த கரக்கட்டாவின் மனைவியினுடைய குரல் பதிவு ஏஐயில் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த வேளையில் அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அந்த ஆடியோ அனுப்பப்பட்டிருக்கிறது, அவை தொடர்பான சரியான விசாரணைகள் மேற்கொள்வதற்காக. எனவே அந்த அறிக்கை வெளிவந்தவுடன் தெரியவரும் இது உண்மையா பொய்யா என்பது தெரியவரும். ஆனாலும் இவர்கள் பணம் பெற்றது எல்லாம் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருப்பது என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அடுத்த ஒரு கைது, இது என்னென்னு சொன்னால் வேறு ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு அவர் சரணடைந்திருக்கிறார். இன்றைய தினம் என்ன நடந்து போயிட்டுருக்கிறான்னு சொன்னால், மிஸ்டர் கொத்து என்று சொல்லி ஒரு நபர் இருக்கிறார் வெளிப்படுப்பிகள். அவருக்கு பல்வேறுபட்ட பிராஞ்சுகள் இருக்குது. அந்த மிஸ்டர் கொத்து என்று சொல்லப்படுறது ஒரு ஃபேமஸான ஒரு உணவகமாக இருந்து வருகிறது. அந்த ஊழியர் ஒருவரை அவர் தாக்கினார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காணொலி தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிய தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று சமூக வலைத்தளங்களூடாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவித்திருந்த நிலையில் அவர் ஒரு சட்டத்தரணி மூலமாக இப்பொழுது சரணடைந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சரணடைந்த வேளையில்தான் கிணறுவட்ட பூதங்கிளம்பிய கதையாக ஒரு கதை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், பொதுஜன பெரமுன கட்சியின் பின்னணியில் தான் இந்த கொத்துக்கடை இயங்கி இருக்கிறது என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. ஒரு குரல் பதிவு இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. நாமல் ராஜபக்சவோடு பேசுகின்ற குரல் ஒலிப்பதிவுகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இதன் பின்னணியில் பார்க்கின்ற வேளையில் இந்த கொத்துக்கடையை நடத்தியது பொதுஜன பெரமுனவா அல்லது நாமல் ராஜபக்ச இதன் பின்னணியில் இருக்கிறாரா என்கின்ற விடயம் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இவர்கள் பல்வேறுபட்ட வர்த்தகத்தை நடத்தி வருகிறார்கள் வேறு ஒருவரது பெயர்களில் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற நிலைமையில் நாமல் ராஜபக்சவால் தான் இந்த கொத்துரொடி கடை நடத்தப்பட்டிருக்கிறதா என்கின்ற கருத்து இப்பொழுது பலமாக பேசப்பட்டு வருகிறது. பல்வேறுபட்ட இடங்களில் நாமல் ராஜபக்ச பேசுகின்ற இடங்களாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட இடங்களில் இந்த மிஸ்டர் கொத்து அங்கே இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற அதே வேளையில் இவர் அந்த ஊழியரை தாக்குகின்ற அந்த காணொலி தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. இவர்கள் சமூக வலைத்தளத்துக்கு காட்டுகின்ற முகம் வேறாகவும் தங்களது ஊழியர்கள் மீது காட்டுகின்ற முகம் வேறாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக சமூக வலைத்தளத்தில் எழுந்த எதிர்ப்பை தொடர்ந்துதான் அவர் தொடர்பான கைது இப்பொழுது இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இவற்றின் பின்னணியில் நாமல் ராஜபக்ச இருக்கிறாரா என்பதுதான் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையில் உங்கள் பலருக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் செம்மணி புதைகுழி. இலங்கையிலே இருக்கின்ற புதைகுழிகளிலே மிக மிக பெரிய புதைகுழி என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதைகுழி தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்து வருகின்றன. 400 தாண்டி இப்பொழுது புதைகுழிகள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அகழ்வு பணியின் பின்னணியில் மற்றொரு புதைகுழி இருப்பதாக சோமவன்ச ராஜபக்ச இப்பொழுது தெரிவித்திருக்கிறார். தனது பாதுகாப்புக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் தான் மற்ற புதைகுழிகள் தொடர்பான தகவலை வெளியிட தயாராக இருக்கிறேன் என்றும், தன்னை ஒரு பொது சாட்சியாக தமிழ் மக்கள் பாவிக்க வேண்டும் என்பது போன்றும் சோமவன்ச ராஜபக்ச ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி புதைகுழி என்பது இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அவை தொடர்பான பகுப்பாய்வுகள் இடம்பெற வேண்டும் என்பதாகவும், பல்வேறுபட்ட 18க்கு மேற்பட்ட சிறுவர்களது உடல்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன என்றும், பச்சிலம் பாலகர்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு இன அழிப்பாக பார்க்கப்பட போகிறதா என்கின்ற கருத்தும் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த செம்மணி புதைகுழியிலிருந்து நல்லூர் நோக்கி போகின்ற பாதையில் மற்றொரு பாரிய புதைகுழி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாக ராஜபக்ச அடையாளம் காட்ட முற்படுவாரா, இதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்ளுமா என்பதுதான் இப்பொழுது பலரது பேசுபொருளாக இருக்கிறது. நல்லது, என்னென்ன விடயங்கள் இடம்பெறுகிறதோ அவற்றை தொடர்ந்து நாங்கள் பேசலாம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.